ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி பீக்கிங்காய் தோல் வச்சு நான் எப்படி சட்னி செய்கிறேன்னு பார்க்கலாம் வாங்க. பீக்கிங்காய் உடம்புக்கு நல்லது. எல்லாம் பீக்கிங்காய் எடுத்து தோல் சீவி எடுத்துக்கணும். முத்தின பீக்கிங்காய் நாராக இருக்கும், நல்லா இருக்காது. எல்லாம் பீக்கிங்காய் தோல் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், தோல் சீவி எல்லாம் கழுவி க்ளீனாக தண்ணியெல்லாம் புழிஞ்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. பீக்கிங்காவும் கட் பண்ணியாச்சு. அது பொரியல் செஞ்சுக்கலாம். கடாய் வச்சுட்டு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். பீக்கிங்காய் வறுக்கிறதுக்கு கொஞ்சம் எண்ணெய் ஜாஸ்தி தான் தேவைப்படும். கடலப்பருப்பு, உளுந்தப்பருப்பு 2 ஸ்பூன் கடலப்பருப்பு, 2 ஸ்பூன் உளுந்தப்பருப்பு போட்டு கலர் மாறுற வரைக்கும் இன்னும் அப்படியே. பீக்கிங்காய் தோல் சட்னி ரொம்ப உடம்புக்கு நல்லது. இந்த வெயிலுக்கு நல்லா கோல்டான பொருள் பீக்கிங்காய். பாருங்கள், இந்த அளவுக்கு கொஞ்சம் கலர் மாறணும். 4-5 வரமிளகாய் எடுத்துக்கலாம். வரமிளகாவும் போட்டு வதக்கிக்கலாம். நான் 5 வரமிளகாய் போட்டுவிட்டேன். அப்புறம் 2 பெரிய வெங்காயம் கட் பண்ணி போட்டுக்கலாம். ஒரு 10 பல் பூண்டு போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா வதக்கிக்கலாம். வெங்காயம் சாஃப்டாக இருக்குது, கொஞ்சம் உப்பு போட்டு வதக்கிக்கலாம். நல்லா வெங்காயம் கண்ணாடி பதம் வந்தது. ஒரே ஒரு தக்காளி கட் பண்ணி அதில் போட்டுக்கலாம். தக்காளி போட்டோம்னா டேஸ்ட்டாக இருக்கும். தக்காளி போட்டு நல்லா தக்காளி சாப்பிட்டாகிற வரைக்கும் வதக்கலாம். நம்ம கழுவி வச்ச பீக்கிங்காய் தோலை போட்டுக்கலாம். பீக்கிங்காய் வேகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டுருணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதுலேயே ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளி போட்டு கொஞ்சம் தேங்காய் போட்டு வதக்கி விட்டுக்கலாம். புளி தேங்காய் போட்டது ஸ்கிப் ஆகிடுச்சு. புளி தேங்காய் போடணும். போட்டு ஆற வச்சு ஒரு மிக்ஸி ஜாரில் போட்டு இந்தாண்ட பீக்கிங்காய் தாளிச்சு விட்டாச்சு. பொரியலுக்கு வெந்துட்டுருக்குது. ஜாரில் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். பீக்கிங்காவும் வேவுது. சட்னி அரைச்சிட்டு வந்தாச்சு. தாளிச்சிடலாம். கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி புளி தேங்காய் போடுறது ஸ்கிப் ஆகிடுச்சு. புளி தேங்காய் போடணும். அது வீடியோவே எடுக்கல. ஆன் பண்ணியிருக்கேன் நினச்சேன், அது ஆஃப் ஆகிட்டு தெரியல. ஒரு நெல்லிக்காய் சைஸ் புளியும் ஒரு 4 பீஸ் தேங்காவும் போடணும். எண்ணெய் ஊற்றி கடுகு போட்டு கருவேப்பிலை, வரமிளகாய், ஒரு 2 உளுந்தம்பருப்பு போட்டு கருவேப்பிலை, வரமிளகாய் போட்டு தாளித்து சட்னி வச்சுட்டேன். சட்னி ரெடி. பீக்கிங்காய் சட்னி போட்டு ஒரு லைக் பண்ணுங்க. பாய்.